வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சம் சொல்கின்றதே. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றதே. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய், இந்தன் பெண்மை பூ பூத்ததே. நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே. நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை அள்ளி கொஞ்ச. நேற்று லைவில் கேட்டிங்க அப்படின்றதுனால சும்மா ட்ரை பண்ணேன். சுத்தமாக இப்போல்லாம் பாட்டு பாடி பழகவே இல்லையா, அதனால் நான் பாடுறதே இல்லை, மறந்து போயிடுச்சு. நிறையா பாட்டும் மறந்து போச்சு. இப்போ ரீசெண்டாக எதுவும் படமும் நான் அதிகமாக பார்க்குறதில்ல. சாங்ஸே தெரியல. ஏதோ தெரிஞ்சதில் சும்மா ஒரு லைன் உங்களுக்காக பாடினேன். ஏன்னா 2-3 டைம் கேட்டிங்க அப்படின்றதுனால. நேற்று லைவ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஒரு காஃபியோ டீயோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மழை வந்து லைட்டாக பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் தலைவலி கொஞ்சம் வந்துடுச்சு. அதனால் சரி கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் வந்து போட போகிறேன். அப்படியே உட்காந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று நடந்த விஷயத்த பற்றி தான் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. நம்ம விளாக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து ஈவினிங் ரொட்டீன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். சரியான மழை வேற வந்துடுச்சு. அதெல்லாம் நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல. சும்மா வீட்டில் நடந்தது மட்டும் அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்படியே வெளியில் போயிட்டு சும்மா ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்க போனது கத்திரிக்காய் செடி வாங்கலான்னு போயிருந்தோம். ஆனால் அது கிடைக்கல அப்படிங்கிறனால அந்த ரோஸ் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் பெட்ரோல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.